ஹாய், வெல்கம் டு நியோ டிஎன்பிஎஸ்சி. ஸோ இது வந்து குரூப் 2 அண்ட் 2ஏக்கான ப்ரிலிமினரிக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலோட அப்டேட் தான் இது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஷெடியூலே இன்னும் முழுசாக ரெடி பண்ணலை. நான் ஒரு பாதி ஷெடியூல் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதாவது கிட்டத்தட்ட 40% ஷெடியூல் தான் போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து எனக்காக வெயிட் பண்ணுறீங்க, படிக்காமல் இருக்கீங்க. ஸோ நான் ஷெடியூல் போட்டால் அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் முன்னாடியே இதை அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ யாருமே வெயிட் பண்ண வேணாம். 21 தான் ஷெடியூல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 21 ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாலிட்டி இருக்கும். ஸோ அதை வந்து நான் இப்போவே ஷெடியூல் உங்களுக்கு பாதி ஷெடியூல் கொடுக்கறனால நீங்கள் பாலிட்டி இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கையில் மெட்டீரியலாக நோட்ஸாவோ நான் நிறைய கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும், குரூப் 4 நான் நிறைய அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் 2வது பட்சம் தான். முதல்ல நம்மளோட கையில் புத்தகம் இருக்கணும். ஸ்கூல் புக் வந்து கண்டிப்பாக வச்சுங்க. 6வதுலேருந்து 10வது வரையும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் ஷெடியூல் சொல்லியிருக்கேன் என்னென்ன புக் வேணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மீண்டும் நான் குரூப்பில் கூட போடுறேன். 6வதுலேருந்து 12வது வரையும் தமிழ் புக் ரெடி பண்ணி வச்சுங்க. பழைய புக் 6வதுலேருந்து 12வது வரையும் உங்ககிட்ட புக் கிடைக்காது. ஸோ பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன், அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. நியோ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் குரூப்பில் நான் அனுப்பியிருக்கேன். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த பிடிஎஃப்பை எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து மற்றபடி 6வதுலேருந்து 10வது வரையும் சயின்ஸ், 6வதுலேருந்து 10வது வரையும் மேக்ஸ், 6வதுலேருந்து 10வது வரையும் சோசியல் சயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து 11th 12th ஹிஸ்ட்ரி, 11th 12th எக்கனாமிக்ஸ், 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ். எத்திக்ஸ் புக்கு நமக்கு வந்து தேவைப்படும் தான். இருந்தாலும் அது வந்து நெசசரி இல்லை. நம்ம பிடிஎஃபாக கூட வச்சு அதை நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த புக் மீதி நான் சொன்ன புக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நெசசரி. எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படுறது என்னென்னா ஒரு சில கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓகேவா, ஸோ தமிழுக்கு கொஞ்சம் தேவைப்படும், பாலிட்டிக்கு கொஞ்சம் தேவைப்படும். அது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அதெல்லாம் நான் பிடிஎஃபாக அனுப்பிடுறேன். ஸோ கையில் புத்தகம் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூலோட ஃபீஸ் 300 ரூபாய் தான். இதுக்கு நான் வந்து மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னோட நோக்கம் பணம் கிடையாது. ஓகேங்களா, அந்த டெஸ்ட் ஷெடியூலை நான் கொடுக்கும் போது ஏன் ஃபீஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் இந்த ஒரு ஷெடியூலை என்னால் கொண்டு போக முடியாது. ஓகேவா, ஏன்னா நான் வந்து படிக்கிறதுனா நான் படிச்சுட்டு போயிடுவேன். நானே எங்கேயாவது கொஸ்டினை எடுத்து அதில் வந்து டெஸ்ட் எழுதிட்டு நான் போயிடுவேன். ஆனால் ஸோ உங்களுக்கு நான் டெஸ்ட் கொஸ்டினை ரெடி பண்ணணும், ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் சிலபஸ் வைஸாக டெஸ்ட் கொஸ்டினை ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக என் ஒருத்தனால முடியாது. ஸோ நான் 2 பேர் இல்லை 3 பேரை வந்து கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ குரூப் 1 குரூப் 4க்கும் நான் 100 ரூபாய் ஷெடியூல் வாங்குறதுக்கான காசு 100 ரூபாய் ஃபீஸ் போட்டதுக்கான ரீசன் இதுதான். இது நிறைய பேருக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஆனால் வந்து என்னோட எஃபர்ட் எவ்வளோ போட்டிருப்பேன்றதும் உங்களுக்கும் தெரியும். குரூப் 4 டெஸ்ட் பேட்சில் இருந்தவங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ நான் மன்னிப்பு கேட்டுக்கிற மீண்டும் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஸோ இந்த திருக்குறள் தான் என்னோட மோட்டிவ். ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். இதுதான் நான் அப்படி தான் இருந்தேன். ஸோ இருந்தாலும் நான் டெஸ்ட் ஷெடியூல் போகிறதுக்கான ஃபீஸ் போகிறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ நான் உங்களுக்காக உழைக்க ரெடி. இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த அமௌண்ட் போகும். இந்த அமௌண்ட் டேரெக்டாக அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு தான் போகும். சரிங்களா, ஓகே. மற்றபடி நான் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா, ஸோ ஓகே. இந்த அமௌண்ட் உங்களுக்கு அதிகபட்சமாக தெரிஞ்சா ஓகேவா, ஸோ நீங்கள் சொல்லி ஃப்ரீயாக கூட சேர்ந்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரிங்களா, சரி. வேறன்னா இதை விட பெஸ்ட்டு ஷெடியூல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய சேனல், நிறைய அகாடமி வந்து இப்போ நிறைய ஷெடியூல் போட்டிருக்காங்க, நல்லாவே கொண்டும் போகிறாங்க. ஓகேவா, ஸோ நான் யாருக்காக இதை போடுறேன்னா, என்னை நம்பி குரூப் 4 படித்தவங்களுக்கும், ஓகேங்களா, ஆல்ரெடி குரூப் 4 ஷெடியூல் அட்டன் பண்ணவங்களுக்கும். ஓகேங்களா, ஸோ சார் வழியே தெரியல சார், எனக்கு வந்து அதிகமாக ரொம்ப ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இதில் சேர்ந்துக்கலாம். ஒரு சிலர் ஃப்ரீயாகவே போடுறாங்க. ஸோ ஓகேங்களா, அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி கூட நீங்கள் போய்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃப்ரீயாக இப்போ குரூப் 2க்கு யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை தெரிஞ்சால் நானும் நேம் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா, ஸோ நான் அட்டமான பிரகாஷ் சார் அகாடமி சொல்லுங்களா, அதுதான் நான் படித்த இது சார்கிட்ட. ஸோ அவரு கூடமே நிறைய வந்து அப்டேட் கொடுப்பாரு, நிறைய ஷெடியூல் வந்து சூப்பராக கொண்டு போவார். ஸோ ஆல்ரெடி பிரகாஷ் அகாடமியில் படித்தவங்க நீங்கள் அதையே கூட ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, ஸோ என்னோட பெஸ்ட் வேணும்னா பிரகாஷ் அகாடமி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டோட இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் உள்ளே வரேன். இது கண்டிப்பாக நான் வந்து பைலிங்குவலில் கொடுக்க போகிறேன். அதாவது தமிழ்லையும் இங்கிலீஷ் மீடியம் 2த்துலேயும் நான் கொஸ்டின் கொடுப்பேன். ஆனால் வந்து கிளாஸஸ் மட்டும் நான் தமிழில் மட்டும்தான் எடுப்பேன். ஏன்னா நான் தமிழ் மீடியம். ஓகேங்களா, ஸோ நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். நான் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு லைவ் கிளாஸ் போடுறேன். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு லைவ் கிளாஸ் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஓகேவா, ஆனால்
நீங்கள் கண்டினியூவாக படிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? என்னால் ஒரு நாள் கிளாஸ் போட முடியும், ஒரு நாள் கிளாஸ் போட முடியாது. ஏன்னா என்னோடய ஒர்க் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கும், கேன்சர் ரெகுலராக வந்துட்டுருக்கும். நீங்கள் படிக்க வேண்டியது தான் உங்களோட வேலை. ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சரியாக படித்தோம்னா குரூப் 2 ஃபிலிம்ஸ் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். எப்பயும் போல் தமிழில் 95க்கு மேலேயும் மேக்ஸில் 22க்கு மேலே எடுத்தீங்கனாலும் இதுவே உங்களோட மார்க் எவ்வளோ வரும்னா 110க்கு மேலே கொண்டு வந்தது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிகேல 30-40 மார்க் வாங்கினாலே நம்ம வந்து குரூப் 2 அல்லது குரூப் 2A வந்து ப்ரிலிமினரி பாஸ் ஆகிடலாம். ஏன்னா மார்க் எவ்வளோ வரப்போனா அதிகபட்சமாக கட் ஆஃப் 160 தான் வைக்க போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஈஸியாகவே மார்க் எடுத்துடலாம். ஈஸியாக பாஸ் ஆகணும்னா தமிழ் நிறைய படிக்கணும், 95 மேலே எடுக்கணும், மேக்ஸ் 22 மேலே எடுத்தாலே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஏன்னா மொத்தமாக 10 யூனிட் இருக்குது. 8 யூனிட்டை விட்டு 2 யூனிட்டை நம்ம அதிகமாக படித்தாலே கொண்டு வந்துடலாம். இருந்தாலும் மெயின்ஸில் வரும்போது ஜிகே வந்து அதிகமாக ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ அதுக்காக ஜிகேவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், சேம் டைம் தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இங்கே நான் வந்து குரூப் 4ல் தமிழை முன்னாடி வச்சேன், இங்கே நான் வந்து ஜிகேவை முன்னாடி வைக்கிறேன். அதுலேயும் இந்தியன் பாலிட்டி ஏன் அப்படி எடுத்தேன்னா எனக்கு தெரிஞ்சு, அதாவது என்னோட புரிதல் அடிப்படையில் சிலபஸில் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது பாலிட்டி தான் ரொம்ப அதிகமான ஒன்று. ப்ளஸ் சயின்ஸ் வந்து இருக்குது. சயின்ஸை வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிரித்தா அது கம்மியாக வந்துடும். ஆனால் பாலிட்டின்னு ஓவரால் எடுக்கும்போது இருக்கிறதுல பெரிய டைட்டில் எதுனா பாலிட்டி. ப்ளஸ் அது இருக்கிறதுல அதிகமான கொஸ்டின் கேட்கக்கூடியதும் பாலிட்டி தான். ஸோ அதனால் நான் பாலிட்டியை முன் வைக்கிறேன். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பை நான் எப்பயும் முன் வைப்பேன். சரிங்களா? ஓகே. இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி சேரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் இங்கே வந்து நம்பர் அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து அட்மினோட நம்பர். ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு என்ன பண்ணலான்னா இதில் இருக்கிற மாதிரி கூகுள் பே ஆர் ஃபோன்பே இதை வந்து நீங்கள் அவருக்கு சென்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன்னா தயவுசெய்து உங்களோட நேமு, ஃபோட்டோ ப்ளஸ் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஊராச்சும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அப்போ தான் உங்கள் பேர் அந்த அட்ரஸில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இதை மட்டும் நீங்கள் வந்து அவருக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ அனுப்பிட்டு கொஞ்சம், ஏன்னா நிறைய பேர் ஒரே டைமில் சேர நினைப்பீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போயிடும். ஓகேங்களா? இருந்தாலும் எல்லாருமே ஆட் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. ஓகே. இதுதான் எப்படி ஜாயின் பண்ணால் இப்படி தான் ஜாயின் பண்ணணும், பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் டெஸ்ட்டை வந்து பொறுமையாக கூட 21ஆம் தேதி கூட ஜாயின் ஆகுங்க, இல்லை 22 கூட ஜாயின் ஆகுங்க. ஆனால் படிக்கிறத மட்டும் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபீஸ் வந்து இங்கே வந்து முக்கியத்துவம் இருக்காது. ஏன்னா 300 வந்து எனக்கு தெரிஞ்சு இதை விட கம்மியாக போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த 300 போகிறதுக்கு எனக்கு மனசு அடிச்சுக்குது. ஓகேவா? ஸோ முடியாதவங்க டேரெக்டாக நீங்கள் குரூப் அட்மிட்டை சொல்லி ஃப்ரீயாக கூட ஆட் ஆகிக்கலாம். ஓகேவா? அதுவும் நான் குரூப் 1ல் அப்படி தான் பண்ணியிருக்கேன். குரூப் 1ல் 1000 பேர் சேர்ந்தாங்கன்னா 500 பேர் ஃப்ரீயாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் ஏன்னா இது வந்து அவரோட உழைப்பு இருக்குது. அவர் மனசு வச்சாருன்னா உங்களை இலவசமாக சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. சரி, இங்கே வாங்க. டெஸ்ட்டு ஷெடியூலில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 21ஆம் தேதி ஆரம்பிக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாலிட்டிக்கு மட்டும் ஒரு நாள் தான் கேப் விடுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு டெஸ்ட்னா நாளைக்கு ஃபுல்லாக கேப் இருக்கும். அடுத்த நாள் வந்து ஈவினிங் இன்னொரு டெஸ்ட் இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா அப்போ தான் வந்து பாலிட்டி வந்து பெரிய டைட்டில்ன்றனால 6 டெஸ்ட்டு கொடுத்து 7வது ஒரு ஃபுல் டெஸ்ட்டை வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கூடவே தமிழ், ஓகேங்களா, 6th டேர்மு ப்ளஸ் வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்மு ப்ளஸ் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு ரெண்டுமே வைக்கிறேன். ஓகேங்களா? இது பெருசாக இருக்காது. ஆல்ரெடி நம்ம தமிழ் படிச்சிருப்போம். இப்போ குரூப் 1க்கே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ தமிழ் வந்து 6வது ஃபஸ்ட் டேர்மு, 6வது அதாவது நியூ புக் அண்ட் ப்ளஸ் ஓல்டு புக் வைக்கிறேன் ஃபஸ்ட் டேர்ம் மட்டும். எக்ஸ்ட்ரா வந்து எல்சிஎம், ஹெச்எஃப் இது எல்லாமே நம்ம குரூப் 1 படிச்சதுனால உங்களுக்கு ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக தமிழும் ஒரு கிளாஸ் போடுறேன், மேக்ஸும் ஒரு கிளாஸ் போடுறேன், பாலிட்டியும் ஒரு கிளாஸ் போடுறேன். அதிகபட்சம் 3 லைவ் கிளாஸ் தான் என்னால் போட முடியும். ஏன்னா எடிட் பண்ணி போகிறதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது. ஓகேங்களா? நான் வேலையை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 9 மணிக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட 9 to 12 லைவ் கிளாஸ் போட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் வந்து எனக்கு தெரியும் நிறைய எஃபர்ட் போடணும். நான் எவ்வளோ எஃபர்ட் போடணும் அந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். தூக்கத்தை குறைச்சிக்கணும். சரிங்களா? நிறைய கிளாஸஸ் வந்து தயவுசெய்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து ஈஸியாக மார்க் கொண்டு வரலாம். ஸோ பாலிட்டி உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஷெடியூலும் ப்ளஸ் வந்து வேர் டு ஸ்டடியும் ஒன்றாவே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்க விரும்பலை. இந்த ஷெடியூல்லே வேர் டு ஸ்டடி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து சிலபஸில் என்னென்னா இந்திய அரசியலமைப்புன்ற கண்டென்ட் தான் டெஸ்ட்டு. அந்த இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன பாடங்கள் வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கணுன்றதையும் நான் கொடுத்துட்டேன். புக் வைஸாக கொடுக்குறேன். அதோட லெசன் நேமும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து தனியாக அலையணும் தேவையில்லை. இந்த ஷெடியூலே பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேர் டு ஸ்டடி இதிலே இருக்குது, ப்ளஸ் வந்து ஷெடியூலும் இதிலே இருக்குது, டெஸ்ட்டோட நாளும் இதிலே இருக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து பாலிட்டி மட்டும் எத்தனை டெஸ்ட் வச்சுருக்குன்னா
6 டெஸ்ட் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ இது மாதிரி அதுக்கடுத்து பாலிட்டிக்கு அடுத்து நான் எக்கனாமிக்ஸ் கொண்டு போகிறேன். எக்கனாமிக்ஸ்க்கு அடுத்து யூனிட் 7, அதுக்கடுத்து யூனிட் 4 ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் ஷெட்யூல், இது வரையும் தான் போட்டிருக்கேன். இது ஆப் டெஸ்ட் கூட இல்லை, ஆப் ஷெட்யூல் கூட இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா அப்படியே கண்டினியூ ஆகும் ஷெட்யூலை போட்டு நான் ஜாயின் நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க ஓகேங்களா. எனக்கு நீங்கள் அமௌண்ட் கட்டுறதோ இது அதுவோ பிரச்சனை கிடையாது. அது வந்து 21ஆம் தேதி மேலே நம்ம பார்த்துக்கலாம். இப்போலேருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு டெஸ்ட் இதுதான். ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்குங்க. இந்திய அரசியலமைப்பு, ஸோ 6ஆவதுல ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து சமத்துவம் பெறுதல்ன்ற டாபிக், இந்திய அரசமைப்பு, சமத்துவம், சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல், இந்திய அரசமைப்பு 10th புக்கில். ஸோ இதெல்லாமே பார்த்துங்க. ஸோ இதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் இதுதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு 21ஆம் தேதி ரெடியாக இருங்க ஓகேவா. ஸோ கிளாஸஸ் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஸோ நான் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, ஸோ கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஸோ நான் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாலும் அதுவும் எல்லாருக்கும் ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஸோ என்னால் முடிஞ்சது என்ன, அந்த கொஸ்டினை மட்டும் யாருக்கு அனுப்ப முடியும்னா டெஸ்ட் ஷெட்யூல் அவங்களுக்கு தான் நான் அனுப்ப போகிறேன் ஓகேவா. ஸோ ஏன்னா இன்னும் 3 பேரோட உழைப்பு இது இருக்கிறனால தான் இதை நான் இப்படி பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நான் குரூப்பில் அனுப்பிவிட்றேன். நியோ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் குரூப்பில் நான் அனுப்பிவிட்றேன் ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் பார்த்துலாம். இது ஆப் டெஸ்ட்டு தான் இருக்குது, ஆப் ஷெட்யூல் தான் இருக்குது. இன்னும் வந்து மீதி வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். அதையும் நான் கொஞ்சம் ஒரு 3 நாளில் அப்டேட் பண்ணி நான் போட்டுறேன் சரிங்களா. ஸோ ஓகே உங்களோட விருப்பம் என்ன சார், ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க ப்ரோன்றங்க. நான் ஷெட்யூலில் கொடுக்கல, ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நான் முடிஞ்ச அளவு கொடுத்துட்றேன் ஓகேங்களா. நான் ஷெட்யூலில் கரண்ட் அஃபேர்ஸை போடலை ஓகேவா. ஆனால் வந்து நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் கிளாஸஸாவோ இல்லை வந்து பிடிஎஃபாவோ நான் உங்களுக்கு கொடுத்து அதையும் டெஸ்ட் வச்சிடுறேன் ஓகேவா. ஓகே, மீண்டும் சொல்கிறேன், இது எனக்காக நான் போட்டுக்கிட்டது ஓகேங்களா. இதை உங்கள் கூட சேர்ந்து நான் படிக்க விரும்புகிறேன் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ உங்களுக்காக ஒரு சிலர், நான் வந்து உங்களுக்காக வரேன்ல, எனக்காக நீங்கள் வாங்க ஓகேங்களா. நம்ம ஒன்றா சேர்ந்து போகலாம் ஓகேங்களா. முடியாதவங்கள கொஞ்சம் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டாச்சு போயிடலாம் ஓகேவா. ஓகே, தேங்க்யூ. யாரும் அதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து உட்கார்றது வந்து சரியான விஷயம் கிடையாது. அந்த விஷயம் ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்றத உணர்ந்து முன்ன பண்ணதை விட 2 மடங்கு சேர்ந்து உழைப்ப போட்டோம்னா ஈஸியாக அது நமக்கு கிடைச்சிடும். என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் யோசிங்க ஓகேவா. ஸோ சரியான வழியில் படிங்க ஓகேவா. எந்த டெஸ்ட் பேட்சில் இருந்தாலும் சிலபஸை கவர் பண்ணுங்கள், அவ்வளோதான் விஷயம். நான் இங்கே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சிலபஸை கவர் பண்ணிட்டா போதும். யார் கொஸ்டின் கொடுத்தாலும் அதை எழுதிட்டு போயிடலாம், அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா. ஸோ சிலபஸை கவர் பண்ண பாருங்கள். ஏதாவது ஒரு ஷெட்யூல் இல்லை சார், எனக்கு வந்து நானாக ஒரு ஷெட்யூல் போடணும் கூட நினைக்கிறேன்னா சிலபஸ் வச்சு அந்த டைட்டிலை தூக்கி போட்டு நீங்களாக ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணி ஓனாக கூட மூவ் பண்ணுங்கள். ஆனால் நிற்காதீங்க, இங்கே நிற்க நேரம் இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால் ரன் ஆகிட்டே இருங்க ஓகேவா. தேங்க்யூ பை நியோ.